ஒரு செடி வச்சோம்னாவே அதுலேருந்து எப்போ துளிர் வரும், எப்போ பூ பூக்கும், எப்போ காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம்ல. அதே மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. நானும் டெய்லியும் போயிட்டு பார்ப்பேன், எப்போ நீ பழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்கும்போதெல்லாம் அது பழுக்கவே இல்லை. ஒரு 2 நாள் விட்டுட்டு எனக்கே சலுப்பாயி அப்புறமேட்டுக்கு போய் பார்க்குறேன், 2-3 சீப்பு அப்படியே ஒட்டுக்காக பழுத்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டா குருவிட்ட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வெட்டி அறுவடை பண்ணியாச்சு. காலேஜ் முடிச்ச பிறகு நிறைய டைம் வந்துட்டு மாத கணக்கில் பேசுவோம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மணிக்கணக்கில் நேரம் போகிறது தெரியாமல் கூட வந்துட்டு பிளான் பண்ணுவோம். ஆனால் ஒரு டைம் கூட வந்துட்டு அவுட்டிங் போனதே கிடையாது இதுவரை. ஆனால் இன்னைக்கு ஒரு அன்பிளான்டு மீட்டிங்கு, ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக போயிருந்தோம். சடனாக வந்துட்டு கால் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நியரில் இருந்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி மீட்டிங்கே போட்டாச்சு. உண்மையாலுமே 2 பேரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிக்கிதா திவ்யா, இந்த சாக்லேட்டுக்கெலாம் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு, அப்புறம் என்னை விட வந்துட்டு ஆதி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ பேராயிட்டா டக்குன்னு. யார் கூடயுமே இந்த அளவுக்கு சட்டுன்னு வந்துட்டு பேர் ஆக மாட்டா. அப்புறம் காஃபி டீ இது எல்லாத்தையும் குடிச்சிட்டு, அந்த காலத்தில் நீ எப்படி இருந்த, நான் எப்படி இருந்தேன், நீ இப்படி ஒல்லியாக தானே இருந்த, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் போன உடனே வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஃபோட்டோ முதற்கொண்டு வந்துட்டு மெமரிஸில் வச்சுருக்குறாங்க. உண்மையாலுமே ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனால் திரும்ப எப்போ இந்த நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது எங்கள் கூட எடுத்த ஃபோட்டோவை விட்டுட்டு இப்போ எங்கள் பிள்ளை கூட எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது பாப்பா பெருசானோட்டி இதுதான் நீ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுவா. அப்போல்லாம் எங்களுக்கு நல்ல ஏஜ் ஆகிருக்கும். இன்னமும் நிக்கிதா திவ்யாவோட கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த சுட்டித்தனம், விளையாட்டுத்தனம், ஓடுறது, கத்துறது இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு மாறல. ஆக்சுவலாக இந்த நட்ஸ் செக்ஷனில் வந்துட்டு அதில் சாம்பிள் பீஸே கிடையாது. 2 பேருமே சொல்லாமல் சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அக்கா பார்த்தா இதெல்லாம் சாம்பிள் பீஸில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தி போட்டுட்டா, ஒருத்தி திரும்ப கையிலேருந்து போடாமையே அதை சாப்பிட்டுட்டு சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த 10 குச்சி ஸ்டாண்ட்லாம் வந்துட்டு ஒரு விசிட்டை கொடுத்துட்டு அடுத்தது இந்த நட்ஸு கடலை இந்த செக்ஷன் கொண்டு போனோமா. அங்கே இதெல்லாம் ஓப்பன் டோரில் இருக்கிறதுக்கான பின் விளைவுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அது சாம்பிள்லாம் இல்லை திவ்யா, வேண்டாம் எடுக்காத, நான் கேட்கல. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த அவுள் அந்த இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே சோளத்தில் அவுள் இருக்குது, அப்புறமேட்டு கருப்பு கவுனி அரிசியில் அவுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். பார்க்குறதுக்கே அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. அப்புறம் சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உண்மையாலுமே நானும் கொஞ்சம் அன்பான மனிதர்களை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு சந்தோஷம்தான். கோயம்புத்தூர் போனாலும் சரி, அம்மா வீட்டு சைடு வந்தாலும் சரி, யார் வீட்டில் சீம்பால் காய்ச்சினாலும் வந்துட்டு கொடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் இன்னைக்கு எஸ்கே மொபைல்ஸ் அண்ணா வந்துட்டு சீம்பால் கொடுத்துருந்தாரு. சாப்பிட்டு இன்னைக்கு கோவிலோட பூஜை, அதனால் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வந்து சாமியும் கும்பிட்டு அடுத்தது சாப்பாட்டு வேலை தான். போய் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.